ஸோ அப்படியே நான் நோட் பண்ணிட்டேன். வாயா வாயா ஏரியாவுக்கு நீயே வந்து பேசிய. அதாவது நான் அப்படியே நோட் பண்ணிட்டேன். யாரெல்லாம் இப்போ யூடியூப்ல லைவ்ல இருந்தீங்களோ அத்தனை பேர் இப்போ டைரக்டா இங்கே வந்திருக்கீங்க. ஓகே ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? இந்த மகிராஜ் நீ தானே என்னை வந்து தப்பா பேசுன ஒரு வீடியோவில் இல்லை கமெண்ட்ல. இப்போ வந்து அப்படியே மாற்றி சொல்ற பத்தியா, எனக்கு எல்லாரையுமே தெரியும். என்னை பத்தி யார் யார் என்ன பேசிட்டு இருக்கீங்க எல்லாமே தெரியும். தலைவன் எம்பஸ் தோனி கூட என்ன மன்னிச்சிட்டாரு. ஆனா இவனுக்கு பண்ற அலப்பறை இருக்கே சாமி. சுரேஷ் ரெய்னா பேட்டிங் கோச் அப்டேட். ஒரு கொசு என்ன ரொம்ப நேரம் நோண்டிட்டு இருக்கு. இது பல தடவை என்ன வந்து ரொம்ப சிக்கலாத பண்ணிட்டு இருக்கு. இந்த தடவை விட மாட்டேன். ஹாய் ப்ரோ ஹாய் ஹாய் ஹாய். உடனே லைவா அதெல்லாம் பேச மாட்டானுங்க, சட்டையை கேட்டு உட்காந்துட்டு இருப்பானுங்க. ஹாய் அண்ணா, ஹாய் மகிராஜ், ஹாய் ப்ரோ. ஸோ ஆர்டிஸ்ட் யுகேந்தர் தம்பி, உனக்கான ஜெர்சி சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் தான் கேட்கணும். அவங்க இன்னும் ஜெர்சியே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. பண்ணாதான் ஞாயிற்று வந்து கொடுக்கறதுக்கு. ஸோ வந்துச்சுன்ற மாதிரி எனக்கு அப்டேட் வருது. ஆனால் பார்த்தா அந்த வேணும் வருது, ஒன்றும் புரியல. வெயிட் ஃபார் சம் டைம். ஓகேவா? ஆஹா இவ்வளோ பேர் ஜாயின் பண்றீங்களே, நீங்கெல்லாம் யூடியூப்ல ஜாயின் பண்ணா எனக்கு வந்து மானிட்டைஸ் ஆகாதா? ஏயா புரிஞ்சிக்க மாட்டீங்க? அன்புடன் ஏகநாதன் யூடியூப் சேனல் நான் அப்போ டைப் பண்றேன். நீங்க என்ன பண்ணணும்? அண்ணன் மேல இருக்க மரியாதையை சப்ஸ்கிரைப் பண்ணி காட்டணும். ஆனால் நீங்க காட்டுவீங்களா? காட்ட மாட்டீங்க இல்லையா? 2026 நம்ம தான். எஸ் ப்ரோ அபவுட் டிவிகே சம்பாட்ச். இப்பதான் யூடியூப்ல லைவ் போட்டு வர ஒரு கலையபுரம் ஆகுது, புரியுது இல்லையா? டிஎம்கே வர்சஸ் டிவிகே. இங்கேயுமா ஆக நான் அரசியலுக்கு வர விரும்பவில்லை. அது ஃபேஸ்புக்ல மட்டுமே போட்டேன், யூடியூப்ல போடுவேன். இன்ஸ்டாகிராம் போது அரசியல் வேணாம், நம்ம கிரிக்கெட் பட்டமே போயிடுவோம். ஸ்டீஃபன் எஸ் இன்னைக்கு இவ்வளவு பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க, என்ன தெரியல. நேற்று ஒரு டீமை போட்டு பிறந்தேன், அந்த டீம்னாலயா? மாஹி முத்தம் தாவா என்ன தெரியல. கிரிக்கெட் மட்டும் பேசுவோம், மற்றது பேச வெட்டுவோம். இது வன்முறை தூண்டுற மாதிரி இருக்கேன். 2026 ஆர்சிபி எம்ஐ தான் வின்னிங். சரிங்க சார் சரிங்க சார். சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டோம். எஸ் டாக். அதாவது இது ஐபிஎல் ஆரம்பிச்சிருச்சுனாவே இந்த ஆர்சிபிஎன்ஸ் உள்ள வந்துடுறாங்க கைஸ். சிவப்பு சட்டைக்காரர்கள் முகமணிந்து மஞ்சள் சட்டை முகமணிந்து உள்ள வந்திருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கங்க. ஹாய் தலை, எனக்கு 31 ஜெர்சி வேணுமா? 31 ஜெர்சி வருமா? ஜெர்சி உனக்கு வந்து சேர்ந்துச்சுல? ஐயோ காப்பேசே வந்துச்சா இல்லையா அவனுக்கு ஜெர்சி? அபவுட் எஸ்டே அதெல்லாம் எனக்கு அவன் பர்சனல் லைஃப்லாம் போகக்கூடாது. அருள் கில்லர் ஹாய் ப்ரோ. ஆக அன்புடன் ஏகநாதன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இதுதான் யூடியூப் சேனல் நேமு, சரிங்களா? ஸோ கூகுளில் அப்புறம் சர்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொன்று சொல்ல வந்துட்டேன் மக்களே, நம்முடைய சேனல் வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கான எலிஜிபிலிட்டி வந்துச்சு. 3000 ஃபாலோவர்ஸ் வந்து 3000 வாட்சர்ஸ் தாண்டிட்டோம். இன்னும் 1000 வாட்சர்ஸ் தாண்டினா மானிட்டைஸ் ஆகும். ஒரே ஒரு 48 நாள் எவ்வளவு பெரிய மாற்றம் தந்திருக்கீங்க என்றால் இது வந்து நாட் எ ஸ்மால் திங். சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆகிய உங்களுக்கு மிகப்பெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐபிஎல் வரும்போதுதான் நான் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடும் யூடியூப்ல. இன்னைக்கு வேற நண்பா ப்ரோ, ஐபிஎல் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி. நோ இட்ஸ் ஃபேக். ஆர்சிபி வெர்சஸ் கேகேஆர் தான் ஃபர்ஸ்ட் மேட்ச். இனிய இரவு வணக்கம். விளங்குடா, ஆரம்பிக்கும் போதே வணக்கமா? ஓ சாரி, குட் நைட் சொல்லிட்டு போலே நீங்க எங்கிட்ட ஆரம்பிக்கிறீங்க. சத்யராஜா சிட்டு வாங்க. எஸ்டேஆர் பத்தி பேச மாட்டேன். சுரேஷ் ரெய்னா பேட்டிங் கோச்சா வருவாரு, அதை நீங்க எல்லாரும் பாப்பீங்க. அப்டேட் வந்துருச்சு, பொட்டி வந்துருச்சு. டோன்ட் வரி, சரிங்களா? உயிரே சிஎஸ்கேடா, ரிமைண்டர் த அவர் ஐடி. ஓகே ப்ளீஸ் கிவ் சிஎஸ்கே ஜெர்சி. நான் இதுதான் இப்ப பிரச்சனை ப்ரோ. கேப்டன் 2027 ஐபிஎல் கப் வாங்கி தலைவர் எம்எஸ் கிட்ட கொடுத்து தோனி கப்பு தூக்கி செலிப்ரேஷன் பண்ணணும்னா எப்படி இருக்கும்? அப்படியே தோனி ஆர்சிபி கூட 100 பேட்டிங் அடிச்சா எப்படி இருக்கும்? கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும். ஏன் அப்படி சொல்ற கேளு. கப்பு விடு, தோனி 100 அடிக்க வாய்ப்பு கிடையாது. ஏன் சொல்ற கேளு. தலைவர் எனக்கு 7 எப்படி வாய்ப்பு கிடைக்கும்? அதாவது எப்ப நினைக்கிறதா 20 ரனுக்கு 7 விக்கெட் விட்டா அப்போ வாய்ப்பு கிடைக்கும். பட் நம்ம அந்த ரிஸ்க் விட்டா நல்லா இருக்காது. ஸோ அதனால தலைவர் பழைய எம்எஸ் தோனி பழைய கால வயசு இருக்குதுன்னு சொல்லு, அப்ப வாய்ப்பு இருக்கு. யாமினி வந்திருக்கா? யாமினி நல்லா இருக்கியாமா? பார்த்து நல்லா ஆகுது. ஆபீஸ் பக்கமே வர போறது இல்லையா? வீட்டுல இருந்தே வேலை பாக்குறேன். இல்ல தலை எனக்கு ஜெர்சியா வரல. யோ உதவி உனக்கு வந்துருச்சு காட்டுச்சு. ஜெர்சி வரலன்னு சொல்ற அண்ணே. ஜெர்சி 7 தாங்க. ஜெர்சி 7 ஆர்ஆர் கேப்டன் யாரு ஆல்ரெடி இருக்கு பேட்டிங் கோச். ஐயா ஜெர்சி அவெல்லாம் குவிஸ்ல ஜெயிச்சவங்க ஐயா. நான் சும்மா யாருக்கும் தரல ஐயா, ஒரு ஆசைதான் ப்ரோ. ஸோ என்னை ஜெர்சி கேட்பவங்களுக்கு திரும்ப சொல்றேன்,
சண்டே மதியம் 2 மணிக்கு அன்புடன் ஏகனார் யூடியூப் சேனல் ஜாயின் பண்ணுங்க. 10 கொஷின் கேட்பேன், ஈஸியா தான் கேட்பேன். டீமா 10 பேரா இல்ல 5 பேரா ஜாயின் பண்ணுங்க, டீமா விளையாடுங்க. 3000 ரூபாய் இதே ஜெர்சி இன்னும் ஆபீஸ் உள்ள போடுறதுக்காக ஸ்பான்சர் நேம் எல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஓகேங்களா, ஒரிஜினல் ஜெர்சி கிளாத் பாத்தீங்களா, செம கிளாத் இது. உண்மையில டூப்ளிகேட் ஜெர்சி போட்டிருக்கேன், பட்டு நான் பார்க்குறேன் காம்பேஷன் அமேசானில் பார்க்குறேன். பட் இது வந்து ஒரிஜினல் ஜெர்சின்றது எனக்கு வேற லெவலில் ஃபீலிங் இருக்கு. ரியலாக இது பூஸ் பம்பாக இருக்கு. மாத்திரை பட்டியல் ஒன் டவுன் சஞ்சு எங்கயா மெசேஜ் பறக்குதியா, நான் யாரையா படிக்கிறது ப்ரோ? என்னடா பேசுறோம், அவன் ஏதோ பண்ணிவிட்டான் அவன் தெரியாம, அவனை விடுங்கடா. தெரிஞ்சு பண்ணணும் தெரியாம பண்ணணும் விடுங்க, அவங்க கதை நமக்கு இருக்கு. டில்லி ரைடு வீடியோ வரடா. டில்லி லைவ்ல ஜாயின் பண்றியா? தூபே மணிகண்டன். ஸோ எல்லாருமே ஜாயின் பண்றீங்க. டிக்கெட்ல 2021 லாஸ்ட் டைம் பார்த்தல யாருக்காவது டிக்கெட் அதாவது எனக்கு டிக்கெட் 2 கொஸ்டின் இப்போ வந்து என்ன டார்ச்சர் பண்ணிச்சிருக்கீங்க. ஒன்று ஜெர்சி வேணும். ஜெர்சி நான் ஃப்ரீயா கொடுக்க மாட்டேன் ஓகேங்களா. ஜெர்சி ஃப்ரீயா கொடுக்குற அளவு நான் பணக்காரன் கிடையாது. நமக்கு ஜெர்சி டில்லி எங்க லைவ் ரெக்வெஸ்ட் இருக்கோம், முடிஞ்சா ஜாயின் பண்ணு. உனக்கு ரெக்வெஸ்ட் கொடுக்க முடியுதா பாரு, சரியா? லைவ் ரெக்வெஸ்ட் கொடு, இல்லைனா வர நானே ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன், அக்செப்ட் பண்ணு. ஜெயிக்கிறவங்க நான் ஜெர்சி தருவேன். ஓகே, செகண்ட் டிக்கெட் ஐபிஎல் டிக்கெட் பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தா ஆமாண்ணா. டிக்கெட்னா எப்படி இருக்கீங்க, எப்படி போயிட்டு இருக்கீங்க? கேட்டு அதை ஆர்டர் பண்ணி பிடிக்காத அவளை கொஞ்சம் சேவ் பண்ணவரு. ஸோ அவர் தான் டில்லி. பாத்துக்கோங்க, எல்லாரும் பாத்துருப்பீங்க. அவரும் ட்ரெண்ட் ஆனாரு. ஸோ இந்த வாரம் நம்ம மீட் பண்ண வராரு, நம்மளும் ஒரு இன்டர்வியூ இருக்கு போறோம். ஸோ அப்ப பேசலாம். இல்ல வேலை தான் இருக்கியா? ஆமாண்ணா இருங்கண்ணா, ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லு, வேலை தான் இருக்கியா? ஆமாண்ணா, டெலிவரி பாத்துட்டு இருக்கேண்ணா. திடீர்னு லைவ் போட்டு வச்சிருந்தீங்களா, சரி அதான் பாக்கலாம் அப்படின்னு பார்த்தா நீங்க திடீர்னு வீடியோவே கண்டக்ட் பண்ணிட்டீங்க. சோ எப்படி இருக்கீங்க, எப்படி போயிட்டு இருக்கு? ஜெர்சி சூப்பரா இருக்கு. புரியல? ஜெர்சி நல்லா இருக்கு, சிஎஸ்கே ஜெர்சி. ஒரிஜினல் ஜெர்சி இல்ல கிடைக்குமா? கிடைக்காதவா? வாங்கி தரேன். ஓகேண்ணா எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, எப்படி போயிட்டு? புரியலண்ணா. 2700 ரூபாய் எதுவுமே இல்லாம வாங்கிட்டேன், ஸ்பான்சரே இல்லாம வாங்கிட்டேன். இப்ப சிஎஸ்கே ஜெர்சி 1600 போயிட்டு வாங்கிக்கலாம். ஜெர்சி தானே, ஜெர்சி ஒரு மேட்சே கிடையாது. ஆனா அவங்கதான் டைம் கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்றது? ஓகேண்ணா எப்படி தொண்டை பிரச்சனைன்னு இருந்தீங்களே, ஓகேவா? புரியல? சளி அதிகமா இருந்துச்சு. ஓகே, நார்மல் ஆயிட்டீங்களா? எனக்கு ஆக்சுவலா நான் ஓடி ஜெர்சி வச்சிருக்கேன், இந்தியன் ஓடி ஜெர்சி வச்சிருக்கேன், ஒரிஜினல் 3000. ஓகேண்ணா கண்டிப்பா. இது வரைக்கும் நம்மள அதெல்லாம் ஃபீல் பண்ணதே இல்லையா, ரைடர் ஜெர்சியோட லாஸ்ட். இதுவும் பாருங்க, சேம் பாருங்க, நீங்களும் எல்லோ நானும் எல்லோ. எப்படி? அது உண்மைதான், நல்லதா இருக்கு. சூப்பர் சூப்பர். சோ ஒர்க் பண்ணிட்டீங்க? புரியலண்ணா. சோ இப்போ இதுதான் பண்ணிட்டீங்க, போயிட்டு தான் இருக்கீங்க? ஓகே. ஆமாண்ணா, கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேண்ணா டெலிவரிய. ஓகேடா. சோ பாரு, நான் பசங்க கூட பேசிட்டு இருக்கேன், சரியா? பசங்க நிறைய டவுட் கேக்குறாங்க, நான் அப்படியே முடிச்சுட்டு வரேன், பேசலாம், சரியா? ஓகேண்ணா பாய்ண்ணா. ஓகே, டேக் கேர். அப்படியே கட் பண்ணி நீங்க கட் பண்ணுங்க. ஓகேண்ணா, இது எப்படி கட் பண்றது? நீங்களே கட் பண்ணிடுங்கண்ணா. சரி, ஓகே. சோ அவர் யாருக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் தான் பாத்தீங்கன்னா டில்லி ரைடர். ஆக்சுவலா பிளிங்கெட்ல வந்து அவர் வந்து ஆர்டர் போட்டாங்கல்ல, எலிபத்தை கேட்டு ஒரு சூசைட் பண்ண ட்ரை பண்ணி அந்த சூசைட தடுத்தவர் தான் அவரு. ஸோ அதனால ஐயா எனக்கு பேட் வேணும். அதே நான் டில்லி லைவ்ல வந்தா எல்லாம் போயிட்டீங்க, இப்ப டில்லி போனது வரைக்கும் எல்லாம் லைவ் வர்றீங்க, எனக்கு புரியல. சோ இதுதான் திரும்பவும் கேட்கிறேன், ஃப்ரீயா நான் எதையுமே தரமாட்டேன். நீங்க முயற்சி பண்ணி ஒரு குவிஸ்ல ஜாயின் பண்ணி ஜெயிங்க, புரியுதுங்களா? அதுக்கு கூட யோசிக்கிறீங்க, அது எவ்வளவு ஜாலியா இருக்கு. ஜாயின் பண்றவங்களை கேளுங்க, ஓகேங்களா? ஏழுமலை தெரியும், ஏழுமலை நல்லாவே தெரியும். ஏழுமலை அண்ணா என் பேர் ஏழுமலை, நான் சொல்லணும் உங்களுக்கு அவசியம் இல்லை. சிஎஸ்கே டீம் இப்ப என்ன நிலைமையில இருக்குன்னு எல்லாரும் தெரியும். ஏழுமலை நீ என்ன சோகமா சொல்றியா, சந்தோஷமா சொல்றியா? தூபே பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. தூபே உண்மையிலே வந்து யூடியூப்ல தான் பேசிட்டு இருந்தோம், சரிங்களா? ரெய்னா பேட்டிங் கோச்சா வருவார், நம்ம பழைய சிஎஸ்கே பார்ப்போம்.
இப்ப ஒரு நிமிஷம் இருங்களேன். இஷ்டத்துக்கு லைவ் அப்படியே இப்பா அவ்வளவு பேர் கொடுத்து வச்சிருக்கான், என்ன அக்செப்ட் பண்ணுங்க என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டு. சோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம், யாரையாவது ரேண்டமா அக்செப்ட் பண்ணுவோம், அவங்க என்ன பேசுறான்னு பார்ப்போம். நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்ட பாத்தியா ஸ்மார்ட் பாய், உனக்கு கண்டிப்பா ஏதாவது தரணும். அதனால சண்டே மதியம் நம்ம குவிஸ் காம்படிஷன் ஜாயின் பண்ணி ஜிதேஷ் சர்மா ஏதோ சொல்லியிருக்கா பாத்தீங்களா? ஆமா, பிளேயிங் லெவன் சொல்லியிருக்கா, பெஸ்ட் ஐபிஎல் பிளேயிங் லெவன் சொல்லியிருக்கா. ஆனா விராட் கோலி சூஸ் பண்ணல. தட்டி சுட்டதடா புத்தி கெட்டதடா மனம் வந்ததடா. சரி விடுங்க. சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாரும் இந்தியா டீமுக்கு போன நல்லா விளையாடுறாங்க. ஆனா அதே சிஎஸ்கே டீம் வந்தா எல்லாரும் இந்த வருஷம் எப்படி ஐபிஎல் உங்களுக்கு தெரியாம நான் தான் கேட்டேன். நீ ஏதோ கேட்கிற, ஆனா சத்தியமா அதே எனக்கு புரியல. ஆனா ஒரு விஷயம் எனக்கு தெரியும், இந்த தடவை பந்தை அடிக்கிறது உறுதி, அதை யாராலும் தடுக்க முடியாது. அதாவது நம்ம டீம் பாருங்க, சஞ்சு ஆயுஷ் மாத்ரி இதுல 2 பேரும் ஒருத்த அடிப்பான். சரி, 1 அவுட் போனா ருத்ராஜ் ஸ்டார்ட் பண்ணுவான். அவருமே அவுட் ஆனா பிராவிஸ் வருவாரு. பிராவிஸே போனா சஃப்ராஸ் வருவாரு. சஃப்ராஸே போனாலும் பிராவிஸே போனாலும் நம்ம தூபே வருவாரு. தூபே போனாலும் அதுக்கு ஒரு நல்ல ஆடு ட்ராக் கோச் பாரு, யாரோ ஒரு ஆடு தம்பி தம்பி யாரு பாரு, தம்பி யாரு கீழே இருக்குப்பா, கீழே ரோட்ல காரம் பண்ணிட்டு என்ன காட்டிட்டு தம்பி பெருவா காட்டுறீங்க, நீங்க யாரும் காட்டுறீங்க பேசாம கற்பனை இல்ல. உலகம் சுற்றுவாரி மாதிரி கார்ல சுத்திக்கிட்டு ஹாய் போட்ட பேசுங்க பேசுங்க. யாருமே தெரியல. எனக்கு இப்போதான் ஞாபகம் வந்துச்சு, ஒரு பொண்ணு ஏதோ கமெண்ட் பண்ணுச்சுன்னு. அது தெரியல அதுவா? அடே அந்த பொண்ணு உன்னை பத்தி நல்ல விதமா சொல்லிச்சுரா, உன்னை பத்தி நல்ல விதமா தான் சொல்லிச்சு. சரியா? சோ சிஎஸ்கே ஃபாரின் பிளேயிங். சோ அண்ணாவ ஏதோ என்னடா டைப் பண்ணி உள்நாட்டு இதை எந்த பங்களாதேஷ் நிலைமை என்ன ஆச்சு? பங்களாதேஷ் பிச்சை எடுத்து போறான், அதான் நிலைமை. தேவையில்லாத நாள் அவனுக்கு புரியுதா? கூட்டமா கிரிக்கெட் ஆடின மாதிரி இருக்கணும். அது ஓகே, பாலிடிக்ஸ் தான் பண்ணுவோம். பட் நீ இருக்கிற நிலைமைக்கு தேவையா? இதனால இவ்வளவு லாஸ். பாகிஸ்தான் கூட போயிட்டா போயிடுவான். தண்ணே இந்த வாரம் சண்டே மதியம் 2 மணிக்கு கூட நான் பாப்பேன் குஸ்ல, நீ கலந்துக்கிற இல்லைன்னு வச்சுக்க ரைட் தான் உங்களுக்கு. ஸோ யாரெல்லாம் இந்த 2 மணிக்கு ஜாயின் பண்ண போறீங்க, கிஸ் ஐ மீன் ஜெர்சி ஜெயிக்க போறீங்க. சரிங்களா? இருந்தாலும் பொசுக்கடி இப்படி சொல்லிட்டே குமாரு அப்படி சொல்லுங்க. 14 கன்சிடர் மேட்ச் வின் பண்ணுவோம் ஜிதேஷ் சர்மா சொல்லியிருக்கேன், அது சொன்னீங்களா? பார்த்தேன். இத்துடன் விளையாட்டு செய்திகள் நிறைவடைந்தது. அடுத்து பேசுங்க. என்னடா இவ்வளவு ரெக்யூஸ்ட் கொடுத்துருக்கீங்க, எதுக்குடா ரெக்யூஸ்ட் இவ்வளவு ரெக்யூஸ்ட்? சரி, ஸ்மைல் வெளிவே அஹி எழுமாறன் நீங்க எல்லாம் அடிக்கடி பேசுறாரு. புதுசா இங்க ஒருத்தர் வந்திருக்காரு, மதுரன் மாமன்னன். அவர் என்ன சொல்றாரு பாக்கலாம். அப்புறம் இன்னொரு கதை சொல்ல வந்துட்டேன். சரிங்களா? இப்ப பர்சனலா நிறைய மெசேஜ் வர ஆரம்பிச்சிச்சு. உன்னை படித்திருக்கா விட மாட்டேன், ஆர்டிபிடா சிவப்பு சட்டடா, நாங்க யாருக்கு காட்டல, நாங்க வீர பரம்பரை. ஏதோ இவங்க 17 வருஷமா இந்த ஐபிஎல் ஆட்ட மாதிரி எதுக்கு இப்ப பர்சனலா மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்க வம்பு தும்புக்கு வரல, இல்ல நாங்களும் வரல. ஏதாவது ஒரு வீடியோ யாராவது என்ன வச்சு எடிட் பண்ணிட்டு தான் இருப்பான், அது காலம் ஃபுல்லா நடந்துட்டு தான் இருக்கும். யாமினி வணக்கம் யாமினி, நல்லா இருக்கியா? சரி ஓகே. சாப்பிட்டியா இல்லையா? அப்புறம் பாருங்க கண்டென்ட் வந்தது பாருங்க, பொம்பளை மெசேஜ் பண்ணா கண்டென்ட்டே வந்தது. என்ன பண்றது, பாய்ஸோட வீக்னஸ். ரைட்டு. இந்த மாதிரி நமக்கு பர்சனல் அட்டாக் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னு கேட்கறேன். இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, உமன் ஐபிஎல் போயிட்டு இருக்கு, அதுல ஆசிபி பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்காக நம்மள ரிவெஞ்ச் எடுத்துட்டு இருக்காங்க. இவனை வச்சுக்கிட்டு நாட்டு நடப்பு தெரியாம இவங்க ஒரு பக்கம் காமெடி பண்ணிக்கிட்டு, ஏடா உமன் ஐபிஎல் ஆசிபி பெர்ஃபார்ம் பண்ணா எதுக்காடா மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிடலையா? ஏன் யாமினி ஒல்லி ஆயிட்டு பாரு, கரைச்சிட்டு பாரு. வார்த்தல. சோ ஆக உமாபதி என்னுடைய நண்பனை பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எவன்டா அது? அண்ணனுக்கு ஒண்ணுதான் எங்க அண்ணனே அடிப்போம்டா பாவைகளா. ஆனா டுமாரோ திருவாரூர்ல மேட்ச் இருக்கு. சஞ்சு எவ்வளவு பெரிய பெர்ஃபார்மன்ஸ். சஞ்சு கண்டிப்பாக ஒரு செஞ்சுரி நோக்கி செல்வார். கண்டுக்காது அது எல்லாம். யாமினி எஸ் பாரு அண்ணன். யாமினி விடவே மாட்டேன், அக்கா நீட்டு இருக்கேன். ஜிஜி எரா நீங்களா? யாமினி தாண்டா. ஐயோ இவங்க ஃபேன்ஸ் சொல்ல தாங்க முடியல. யாமினிக்கு ஃபேன் தருடு.
அஹ், எப்படி ப்ரோ இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்க. மணிகண்டன் நல்லா ப்ராப்பரா இருக்கீங்க. மிஸ்டர் கேடி பையன் சொல்லுங்க, நீங்க பண்ண கேடி வேலைகள் என்ன? எதனால உங்களுக்கு கேடி பையன் பேர் வச்சாங்க? ஹாய். தக்கூரி கூட்டம் சக்சால் அப்படின்னு யாரும் சொல்றது இல்ல. ஆசிரி ஃபேன்ஸுக்கு பிரெயின் கேன்சரே வராது. ஏன்? ஏன்? யாராவது சொல்லுங்க, ஆசிரி ஃபேன்ஸுக்கு ஏன் பிரெயின் கேன்சர் வராது? இது என்ன மாதிரி கேள்வி? எனக்கு புரியல. ஃபீலிங் மிஸ்டர் ராஜேஷ் ஜாயிண்ட். ஃபீலிங் மிஸ்டர் ராஜேஷ். வை ராஜேஷ் ஏன் ஃபீல் பண்றீங்க எப்ப பார்த்தலாம்? மிஸ்டர் கேடி பையன் நான் நல்லா இருக்கேன், ஆனா நீங்க ஏன் கேடின்னு பேர் வச்சிருக்கீங்க? அதை சொல்லுங்க, ரீசன் சொல்லுங்க. சரிங்களா? எது கேடி பையனா? பாரு பேர் பாருங்க, கேடி பையன் மகிராஜ். ஐயா டைம் இல்லை ஐயா, நான் என்ன பண்ணிட்டேன், நான் லைவ் வந்தா அட்லீஸ்ட் 2 ஜெர்சி வின் பண்ணிருப்பேன். சண்டே மதியம் 2 மணிக்கு வர்றீங்க, அந்த 2 ஜெர்சி நீங்க எப்படி ஜெயிக்க போறீங்க நான் பார்க்க தான் போறேன். தயவு செய்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஆக 3000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஜெர்சி கொடுக்குறேன்னு இல்ல, இந்த வாரத்துல ஜெர்சி கட் பண்ணிட்டு அடுத்த வாரம் நான் பேட்டுக்கு போறேன். 3000 ரூபாய் மதிப்புள்ள பேட்டு, 3000 ரூபாய் நீ பார்த்த அப்படி நீ கேட்டாலும் கேட்பீங்க. சோ டெபுட்டி கமிஷனர் ஆஃப் சிக்ஸஸ் சிவந்துபை இஷான் கிருஷ்ணன் 2 மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ணா சஞ்சீவ் 3 செஞ்சுரி அடிச்சுதான் நடந்துட்டு சஞ்சீவ் வேஸ்ட் சொல்லிட்டாங்க. பாருங்க படிவாய் பயலுங்க, வெற்றி கெட்டவதான நம்ம ஆளுங்க எல்லாம். ஏன்னா அவனுக்கு பிரெயினே இல்லை. ஆக வன்முறை தூண்ட வேண்டாம் காமேஸ்வரால, நமக்கு சண்டை வேண்டாம், நாம் யாரும் ஒப்பளிக்க வேண்டாம். நீங்க பாருங்க, கிட்டத்தட்ட 30 ரெக்வெஸ்ட் இருக்கும், ஒருத்தராக அக்செப்ட் பண்ண மாட்டான். சரி ஓகே, ரேண்டமா இட்ஸ் மீ மோனி வாங்க. சோ இருங்க, நான் ஏதோ ஒரு கொஷின் கேள்விப்பட்டேன், போயிருந்தேன். சிக்ஸஸே துணையா, சிக்ஸஸ் துணையா பாவைகளா? சரிடா சரி, காமியாசே ஏன் ஆசிப் அடிக்குன்னா பிரசாந்த் இஸ் அவுட் ஆஃப் ஐபிஎல். நிதிஷ் நீங்களே சொல்லிக்க நல்லா தான் இருக்கு. அப்படிலாம் எதுவும் ரூல்ஸ் அப்படிலாம் எதுவும் வரல. ஏன்னா பண்றீங்க, அநியாயம் பண்றீங்க. அவன் 16 மேட்சா ஜெயிக்கிட்டோம், 46 மேட்சா ஜெயிக்கிட்டோம். ப்ரோ 2026 சிஎஸ்கே வந்து ஆசிப் மேட்சுக்கு 10 டிக்கெட். எனக்கே டிக்கெட் தருவாங்க தெரியல. நமக்கு சண்டே வேணும், சண்டே தான் வேணும். எஸ். ஸோ சண்டே மதியம் 2 மணிக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க, நம்ம கிஸ் காம்படிஷன்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ணா மனோஜ் அண்ணே வணக்கம். இது சிறு பிள்ளைகள் விளையாடக்கூடிய இடம். நீங்க ஏன்னா வந்தீங்க? இங்க கொஞ்சம் ரத்த சண்டை ஓடிட்டு இருக்கு, வரலாற்று சண்டை ஒன்று ஓடிட்டு இருக்கு. ஆக நமக்கு சண்டை வேணாம், சண்டை தான் வரும். நல்ல பஞ்ச் தலை ஸ்மைல் பண்ணி இருக்கா சண்டை. இவங்களே பாராட்டிக்கிறாங்க. ப்ரோ சுரேஷ் ஐனா ஜாயின் டு சிஎஸ்கே. எப்படி வராத எல்லா ஒபிசியல் அப்டேட் நீங்களே சொல்லிக்கிறதா? ஒபிசியல் அப்டேட்னு ஐயா வணக்கம் வணக்கம் மனோஜ். ஆமாண்ணே, இங்க பாத்தீங்கன்னா ரத்த பூமி ஓடும். எதுக்குன்னா என்ன பேசணும்னு தெரியாது, யாருகிட்ட பேசணும்னு தெரியாது. அங்க ஒரு பொண்ணு ஹாய் போட்டா அதுக்கு எவ்வளவு ரிப்ளை பண்ணிப்பாங்க, யார கேட்டா ஆல்ரெடி தெரிஞ்சவங்க. பாத்துக்கங்க, அப்படிதான் போயிட்டு இருக்கீங்க. ஆக கிரிக்கெட்டை பற்றி எதுவும் பேச போதில்ல. ஹாய் தர நயதன் எல்லிஸுக்கு என்ஜுரின்னு சொல்றாங்க, ஐபிஎல்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாரா? டெஃபினட்டா பார்ட்டிசிபேட் பண்ணுவாரு, டோன்ட் வரி. ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. நான் நல்லா இருக்கேன் ப்ரோ. ஹேட்ரிக் வின்னிங் சான்ஸ் இருக்கா? யாரு கேட்கறது, பொதுவா கேட்டேன். ஏய் ஆர்டிஸ்ட் விகாந்திர பாத்துக்க, பசங்க ரெடி பண்ணிட்டு ஒன்னு அடிக்கிறதுக்குன்னு. 100% சுரேஷ் ஐனா பேட்டிங் கோச். சொல்பவர் யார் பார்த்தீங்கன்னா தருண் கிரிக்கெட் இந்தியா டீமோட டைம் இருக்காரு. ஸோ கண்டிப்பா சொல்றது உண்மையாதான் இருக்கும். 6 அடிக்கே ஒருத்தர் சோர் போட்டு ஒருத்தர் வச்சிருப்பேன், அதனால ஆரம்பிச்சாங்க. ஜாக் போல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? அது நம்ம பிச்சில டியூ அதிகமா இருக்கு. ஆனா நீ கேப்ப ஐபிஎல் டைம் டியூ இருக்குதான் செய்துட்டு, ஏன்னா மார்ச் மாசம் வெயில் கொடுத்தோம். தட்டி சுட்டாதடா கை விட்டதடா. பிளம்பிங்கோட அருமை என்னன்னு சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கே தெரியல, என்ன பண்றது? தோனியோட அருமையே தெரியாத நம்ம எல்லாம் திட்டு இருக்கோம். நாம எங்க பிளம்பிங்கோட பேசணும்? ஹாய் அவரே விஜய் ஹீரோ. ஆனா விஜய் ஹீரோன்னு சொல்லிருக்கு பாத்தியா? நீ எந்த விஜய் ஹீரோன்னு சொல்ற? சோ ஆனா காமேஷுக்கு ஒரு வியாதி இருக்கு, அதை நான் சொல்ல விரும்புறேன். ஒரு மெசேஜ் 9 தடவை போட்டாதான் அவன் மனசு ஆகும். அது ஏன்னு தெரியல. பாருங்க 9 தடவை போடுவான், நல்லா பாருங்க. இல்ல 7 தடவை போடுவான், ஏன்னா தலைப்பா ரீசன். ஐயா மகா பிரபு சசி, நீங்க இங்கேயும் வந்துட்டீங்களா? வாங்க. ஹாய் அண்ணா. எக்ஸ் இட்ஸ் மீ புரோக்கன் பிக் ஃபேன், தேங்க்யூ. 2 பேர் நடுதான் போட்டி. ஒன்று சுரேஷ் ஐனா, இன்னொரு தினேஷ் கார்த்திக். தினேஷ் கார்த்திக் எதுல எழுதிட்டீங்க? ஆசிரியர் ஒரு தேஸ் கோடிங்ல என்ன ஸ்பெஷாலிட்டி? நீங்க இடிஆர் டினைல் மல்டி ஸ்பெஷாலிட்டி டினைல் போடாதுங்களா? ஜாக் போக்ஸ் யார் இந்த கோடிங் உலகமா? சரி ஓகே. ஐயா ஏன் ஒரு கொஸ்டின் 9 தடவை கேக்குறீங்க எல்லாரும்? சிஎஸ்கே ஒரு தூய சக்தி. ஆக தருண் அரசியல் பேச வேண்டாம். ஆல்ரெடி யூடியூப்ல இப்பதான் சண்டை போச்சு. அங்க டிஎம்கே தனுஷ் சாரி டிஎம்கே தினேஷ்கோ டிவிகே திவாகருக்கு சண்டை. அந்த சண்டை தாயால் தான் நானே இந்த பக்கம் வந்திருக்கேன். நீ இங்கேயே ஆரம்பிச்சு வச்சிடாத. தமிழ் ஆயிடும்.
ப்ரோ வேற சசி ப்ரோ. சசி வந்து வீட்டுல இருக்காரு, நான் டைம் பாஸ் ஆகணும் லைவ் போட்டிருக்கேன். ரெட் அண்ட் பிளாக் ஒரு தீய சக்தி. ஆனா பாவிகளா, ரெட் அண்ட் பிளாக் அங்கேயும் ரெட் அண்ட் பிளாக். ஆனா பாவிகளா, என்னோட பேஜ் பிளாக் பண்ணாங்க. செமிஃபைனல் டிவிகே விசஸ் என்டிகே கிழிஞ்சது போ. யார் ஜெஸ்டிங்களா? T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் யார் வின் பண்ணுவா? டெஃபினட்டா இந்தியா தான் வின் பண்ணுவோம். சரி ஓகே, அரசியல் பேச மாட்டேன். நீ பேச வேண்டிய தப்பு இல்ல, திருப்பி அடிக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை. தோனி பஞ்ச் பண்ணப்போ காமாதவன் பிளம்பிங்க. இப்ப 2020 வேர்ல்ட் கப் அடிச்சப்போ காமாதவன் எங்க பிளம்பிங்க போடா டேன்னு சொன்னார் பத்தியா அந்த மாதிரி ஸ்மைல் வெளிவரு. டிவிகே ஆரம்பிங்க, டிவிகே டிஎம்கே அடிச்சுக்கங்க. வாட் அபவுட் யுவர் 2020 சிஎஸ்கே டீம்? ஆல்ரெடி வி பேர் வி வாஸ் ஸ்போக்கன். ஸோ காய்ஸ், எனி அதர் அப்டேட் இந்த மாதிரி சொல்லிட்டேன். சண்டே மதியம் 2 மணிக்கு தயவு செய்து என்னோட யூடியூப்ல சேனல்ல ஜாயின் பண்ணிங்க. யூடியூபோட லைவ் வந்து ஸ்டோரியில வச்சிருக்கேன், ஜாயின் பண்ணி அந்த ஜெஸ்ஸி ஜெயிங்க. ஒருத்தரே ஜெயிச்சிட்டு இருக்காரு, அவரை நீங்க ஜெயிக்க விடக்கூடாது. யாரு உங்களுக்கு தெரியும்? ஆர்டிஸ்ட் விகேந்தர். ஸோ ஆக எப்போதுமே நான் இன்ஸ்டாகிராம் முடித்து கொள்ளலாம் நினைக்கும் போதுதான் நம்மளுடைய பசங்க வந்து அதிகமா ஜாயின் பண்ண பார்த்தீங்கன்னா அவ்வளவு பேர் ஜாயின் பண்ணிட்டீங்க. டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? அகமதாபாத் ஃபைனலுக்கு போறேன். எஸ், ஃபிளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன். அகமதாபாத் போறேன். பட் இந்தியா ஃபைனல் வரணும், அதான் எதிர்பார்க்குது. ஒன் அண்டர்ரேட்டட் மேட்ச் ஆஃப் சிஎஸ்கே யுவர் ஃபேவரட் பிஎஸ்ஆ லீஸா? அதுதான் பஞ்சாப் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 110 108 அது டிஃபர் பண்ணிருப்போம். அப்ப 2010 ரொம்ப பிடிச்ச மேட்ச். சோ தோனி கீப்பிங் விட்டுட்டு ஃபீல் பண்ண ஆடியன்ஸ் என்ஜாய்மெண்ட் டெஃபினட்டா பண்ண மாட்டாரு. நடக்காத பேசாதீங்க. ஃபார்ம் இஸ் டெம்பரரி, ஃபார்ம் இஸ் பர்மனன்ட். சஜிஸ் கிளாசிக். யோ, ஃபார்ம் இஸ் டெம்பரரி, கிளாஸ் இஸ் பர்மனன்ட். யார் தோனி கீப்பிங்? ஓகே நோ. ஆதர்ஷ், அட வேணா வேணா வேணா, இந்த நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ லைவ் வர்ற நீ ஆதர்ஷ். ஆதர்ஷ் ஆதர்ஷ் ஒரு ஹாய் போடு. ஹாய் போட்டு கூட லைவ்ல ஜாயின் பண்றியா? ஒரு 5 மினிட்ஸ் பசங்க கொஞ்சம் பூஸ்டப் ஆவாங்க. அண்ணா வணக்கம், லைவ்ல ஜாயின் பண்றா. உன்னை விடுறதா இல்ல, விட்டு கொடுப்பதா இல்லை வா. சோ ஆதர்ஷ் வந்திருக்கான். ஆதர்ஷ் யாரு இல்ல, எனக்கு முன்னாடி ஓஜி சிஎஸ்கே ஃபேன் அவன் தான். சோ அவன் திரும்பவும் வந்து ஒரு கம்பேக் கொடுப்பான். அப்ப விடுற மாதிரி நல்லா வெளிச்சமா பேசுறேன். இல்ல நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், அதனாலதானா? யாருக்கு தெரியுதாப்பா உங்களுக்கு? யார் அப்படிலாம் இல்லடா. சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேடா. இங்க பாம்பேல தான் இருக்கியா? ஆமாண்ணா ஆமாண்ணா ஆமாண்ணா. எஜுகேஷன் எப்படி போயிட்டு இருக்கு? காலேஜ்ல எப்படி போயிட்டு? சூப்பரா போயிட்டு இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க ஒர்க் எல்லாம்? எனக்கு ஒர்க் ஒரு பக்கம் போகுது, இந்த பக்கம் ஒரு பக்கம் ஒர்க் போட்டு இவங்களா இது பண்றாங்க. பசங்க இப்ப பேண்ட் வாஷ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீ விட்டுட்டு போன, நான் மாட்டிக்கிட்ட வழியை கை வச்சு மாதிரி. ஓகே, பாத்துக்கலாம். நான் சென்னையெல்லாம் மாத்த மாட்டாங்கன்னா ராஞ்சிக்கு? ஐயோ நெஞ்செல்லாம் வலிக்குதுடா நியூஸ கேட்டதுல இருந்து. புரியல. சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? ராஞ்சிக்கு மாத்த மாட்டாங்கல்ல ஸ்டேடியம் ஹோம்? சும்மா அப்படி பதில் ஒரு மேட்ச் பார்த்தோம். அதெல்லாம் வாய்ப்பே பொய் நியூஸா இல்ல இதுவா என்னன்னு எனக்கு புரியல. அதனால அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அதான் சும்மா கற்பனை. அதனால மாத்தலாம் மாட்டாச்சு. சரிண்ணா. சரி ஓகேடா, பாத்துக்கிட்டேன். டிராவல் இருக்கேன், பார்த்து முடிச்சுட்டு ஷூர் நம்ம பாக்குறோம். சென்னை வந்தோம்னா உங்களை பாக்குறேண்ணா. மீட் பண்ணலாம். டன்னா டன்னா. பாய்ண்ணா பாய்ண்ணா பாய்ண்ணா. அவன் டிராவல் இருக்கான்டா தருவேன். அவன் டிராவல் இருக்கான். தருண் வந்து நிறைய பேர் வந்து தருண் என்கிட்டே தப்பா, சாரி தருண் வரைக்கும் ஆதர்ஷ் என்கிட்டே தப்பா பண்ணாங்க. இம்மெச்சூர்டா பேச அதெல்லாம் கிடையாது. அவன் வயசுக்கு அத்தனை மீடியாவுக்கு பேஸ் பண்ணியிருக்கான். சேப்பா வெளியே போய் நின்றுப்பாரு. எவ்வளவு மீடியா எவ்வளவு பேருக்கு முன்னாடி வந்து நிப்பான் தெரியுமா? அவ்வளவு பேருக்கு முன்னாடி அவன் கெத்தா வந்து இன்ன வரைக்கும் சிஎஸ்கே விட்டு கொடுக்காம அவன் பேசியிருக்கான்னா அவன் கெத்து தானே. ஆனா நீங்க அவனை வந்து கலாய்க்கிறீங்க நம்ம பசங்களே. அந்த மாதிரி கிவ் அப் பண்ணாதீங்க. வாஷ் பண்ணியா? சோ அதனால அவன் கெத்து தான், சரிங்களா? சோ என்னைக்குமே ஆதர்ஷ் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சோ ஆதர்ஷ் ஒரு நாள் சீக்கிரம் சென்னை, அவன் பாம்பேல படிக்க போயிருக்கான். ரிட்டர்ன் வரும்போது சேர்ந்து பண்ணுவோம்.
ப்ரோ தோனி பத்தி சொல்லுங்க ப்ளீஸ். என்ன சொல்லும் ஹெலிகாப்டர் பயிலுங்க. அதாவது எல்லா கேமராவும் சிக்ஸுக்கு வந்து கேமரா வந்து ஆர்க்ல வச்சான், சரியா, ஆங்கிள். ஆனா தலைவனுக்கு மட்டும் தான் வந்து சிக்ஸ் ஆக்ல வச்சான் ஹெலிகாப்டர். டைலாக் எப்படி புரியுதா அவனுக்கு? எல்லா கேமராவும் எவனா சிக்ஸ் அடிச்சா பிளேயரு கேமராவை ஆர்க்ல வச்சான், ஆர்க்ல. ஆனா தலைய சிக்ஸ் அடிச்சா மட்டும்தான், ஹெலிகாப்டர் ஷாட் அடிச்சா மட்டும்தான் சிக்ஸ் ஆக்ல வச்சான். அப்படி போக நம்ம சிக்ஸ். அவன் அம்மாவெல்லாம் இருக்கிறாங்க, அதெல்லாம் எவ்வளவு தப்பு. எஸ், அதனாலதான் பாம்பே போயிட்டுக்கான், படிக்கிறான், படிச்சு முடிச்சுட்டு வந்து பாத்துலாம். சைட் பை இருக்குது. இப்ப அண்ணன் கிரிக்கெட் சூப்பர் ஃபேன் சரவணன் உள்ள இருக்கு போறேன். சரவணன்ல அண்ணே ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்படியே கூட லைவ் ஆகல, பசங்க பாத்துட்டு இருக்காங்க. உங்க முகத்தை பார்த்தா சந்தோஷப்படுவாங்க. நீங்க ஹாய் பண்ணீங்கன்னா போதும், அப்படியே லைவ் லெக்கிஸ் கொடுத்துருவேன், நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ப்ரோ ரோஹித் சர்மா ஸ்டோரி பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ. ரோஹித் சர்மா என்ன சொல்றது, பயங்கரமான ஒரு பேட்ஸ்மேனு, ஹிட்மேனு, நம்மள ஃபைனல்ல வச்சு செஞ்சிருக்காரு, நல்ல கேப்டனு. ஒரே ஒரு குறை வேர்ல்ட் கப் ஜெயிக்கல, அதுதான். அண்ணே சரவணனே இருக்கீங்களா? அண்ணே அப்படியே இருங்க, அப்படியே. இப்ப பாருங்க உங்களுக்கு 3வது சர்ப்ரைஸ். நீங்க 3வது செலிபிரிட்டி ஜாயின் பண்றாங்க நம்ம சேனல்ல, எனக்கு எட்டர்ல. அப்படியே அண்ணன் பஸ்ல இருக்காரா, பிளைட் இருக்காரா? அண்ணே வணக்கம் வணக்கம் வணக்கம். பாத்தீங்களா பசங்க சர்ப்ரைஸ் ஆகிட்டே இருக்காங்க. மேட்ச் வின் பண்ணியாச்சு. மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வின் பண்ணியாச்சு. ஓகே ஓகே. அண்ணா இப்பதான் ஆபீஸ் முடிச்சுட்டு அப்படியே லைவ் போட்டு இருக்கேன், அதனால எனக்கு தெரியல, பாக்கணும். நானும் இன்னைக்கு ஒரு லைவ் வந்தேன், கொஞ்சம் மைண்ட்ல ஒரு மாதிரியா டிப்ரெஷன்ல இருந்தேன். சென்னை ரொம்ப miss பண்றேன், அதனால ஒரு லைவ் ஒன்று வந்தேன். ஓகே 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 ஓகே. உங்க லைவ் பார்த்தேன். நீங்க ஜாயின் பண்ண மாட்டேன், எனக்கு லைவ் பாக்குறேன். ஃபாலோவர்ஸ் எல்லாம் அப்படி உள்ள வர்றாங்கல்ல, அப்புறம் சீக்கிரம் மீட் பண்ணலாம், எல்லா சூப்பர் ஃபேன்ஸும் மீட் பண்ணலாம் சென்னையில. ஆமாப்பா, நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், ஃபேன்ஸ் மீட் வைக்க போறோம், எல்லாரும் மீட் பண்ணி முடிஞ்சிட்டோம், முடிஞ்சதுக்கு ஒரு பிளான் பண்ணிக்கலாம். எஸ் எஸ் சார், we are planning. டெஃபினட்டா நம்ம மீட் பண்ணலாம், சென்னையில பிளான் வச்சிருக்கேன், எல்லாரும் மீட் பண்ற மாதிரி. சோ சென்னை சிங்கம்ஸ்க்கு ஒரு ஜே போட்டு அப்படியே சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஒரு விசில் போட்டுருங்க. கண்டிப்பா இன்னும் நிறைய விசில் பண்ணணும். எஸ் எஸ், நீங்க விசில் போட்டு புரியுது புரியுது, போர்ட் அக்செப்டட், போர்ட் அக்செப்டட். விசில் அடி, விசில் போடு, விசில் அடி, விசில் போடு. அக்செப்டட் அக்செப்டட். தேங்க் யூ. பஸ்ல இருக்கீங்களா? பஸ்ல ஆக்சுவலா ஒரு சீன் ஒண்ணு இருக்கு பிரதர், எல்லாமே கற்பனை தான். இது வந்து யாருக்குமே சொல்லல, ஒரு சீன் கற்பனை தான், எப்படி இருந்தான்னு. இப்போ வந்து விஜய் அண்ணன் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸோட பிராண்ட் அம்பாசிடர், ஓகேங்களா, 3 வருஷம் இருந்தாரு. ஒரு பிராண்ட் அம்பாசிடரா இருந்தவருக்கு அந்த விசில் சின்னம் வந்து கிடைச்சிருக்கு ஒரு பேட்டர்னா. இப்ப அந்த பிராண்ட் அம்பாசிடரா வந்தவரு நம்ம மேட்ச வந்து ஒரு சிஎம் வந்து பார்த்தா எப்படி இருக்கும்? கரெக்ட் தான், புரியுது. ஆமா, எல்லாமே ஒரு இதுதான், ஒரு கனெக்டிங் தான். பட் இருந்தாலுமே நிறைய பேர் வந்து ஒருத்தர் சப்போர்ட் பண்ணாலே நம்மள வந்து கொஞ்சம் தப்பா நினைக்கிறாங்க எல்லாருமே. பிடிச்சவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம், எனிதிங், பாலிடிக்ஸ், ஸ்போர்ட்ஸ், சினிமா, நம்ம பிடிச்சவங்க சப்போர்ட் பண்ணும்போது நீ ஏன்டா அவனுக்கு சப்போர்ட் பண்ற நிறைய பேர் நம்மளுக்கு கேள்வி கேட்கறாங்க. எல்லாம் ஒரே ஏற்பாடுல இருக்குன்னு நினைக்கிறாங்க, அது ஏன்னே தெரியல. இப்ப கூட உங்களுக்கு பிடிக்கும் இந்த லைவ், நான் வந்து இப்போ நீங்க தரல ரிக்வெஸ்ட் நான் தான் கொடுத்தேன். நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் நம்ம செய்யணும். ஆமா, உண்மைதான். நீ இன்னும் தோனி சப்போர்ட் பண்ணிருக்க, தோனி விளையாடலாம் என்ன பண்ணு, அந்த மாதிரி கேள்வி என்ன கேக்குறாங்க. தோனி எனக்கு பிடிக்கும், பாதிக்கப்பட்டிருக்கேன். சொல்லுங்க. 2026 மேல தோனி போயிட்டாருன்னா நீ என்னடா பண்ணுவ உன் வாழ்க்கையில? என் லைஃப் வந்து பாருங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. நமக்கு ஏதோ வேலையே இல்லாத மாதிரியோ, நம்ம கிட்ட எதுவுமே பழப்பு இல்லாத மாதிரி இவங்கதான் பெருசா சாதிக்கிற மாதிரி பேசுவாங்க. நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஹலோ சூப்பர் ஃபேன்ஸ், நம்ம ஏகநாதன் அண்ணனுக்கு எல்லாருக்குமே ஒரு விசில் போடுங்க, சூப்பரா பண்ணின்னு இருக்காரு. நம்ம ஏகநாதன் அண்ணனுக்கு ஒரு விசில் போடுங்க, நல்லா சூப்பரா பண்ணின்னு இருக்காரு. இந்த வருஷம் நிறைய பேர் வந்து சிஎஸ்கே வந்து எல்லாமே யங் பிளேயர்ன்றாங்க. எங்க இருந்தாலும் கவலை இல்ல, யாரா இருந்தாலும் கவலை இல்ல. பிகைண்ட் த ஸ்டெம்ப் ஒரு மனுஷன் இருக்கா போல, அந்த மனுஷன் பாத்துப்போங்க. எல்லாருமே
விசில் வாங்கி அடிக்கிறத விட நம்ம கையிலே விசில் போட்டுடலாம், சூப்பரா இருக்கும். சூப்பர் ஓகே சூப்பர். சூப்பர் ஃபேன்ஸ், எல்லாரும் ரொம்ப மிஸ் பண்றேன். சீக்கிரமா வேர்ல்ட் கப் முடிச்சுட்டு ஐபிஎல்ல மீட் பண்ணுவோம். ஐபிஎல் வேர்ல்ட் கப் வேற இருக்கு. சூப்பர். தேங்க்யூ ஃபார் ஜாயின். தேங்க்யூ. தேங்க்யூ. ஆக இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3வது செலிபிரிட்டி எல்லாருமே தெரியல, அவ்வளவு பேரு நம்ம லைவ்ல வந்து ஜாயின் பண்ணிட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம டெல்லி ரைடரு, செகண்ட் ஆதர்ஷ் தான், 3வது இவர் வந்திருக்காரு. இது வந்து எனக்கு என்ன சரி பாத்தீங்கன்னா நான் நல்ல நண்பர்களை சம்பாதிச்சிருக்கேன். எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க நீ ஏதோ ஃப்ளூக்குன்னுவாங்க, ஃப்ளூக்ல பேசி ட்ரெண்ட் ஆயிட்டுன்னு சொல்லுவாங்க. நான் என்னைக்குமே ட்ரெண்ட் ஆயிட்டுன்னு காட்டிக்கிறது கிடையாது. நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபேனு, ஐ மீன் நான் ஒரு செலிபிரிட்டி, நீங்க எல்லாம் என் ஃபேனு நான் சொன்னதே கிடையாது. எனக்கு பர்சனலா மெசேஜ் போட்ட எல்லாருக்குமே தெரியும் நான் எவ்வளவு கேஷுவலா பேசக்கூடிய ஆளுட்டு. நான் வந்து எல்லாருமே ஒரு நட்புறவா தான் பார்ப்பேன். இங்க யாருக்கு யாரு ஃபேன் கிடையாது, யாருக்கு யார் தலைவர் அந்த மாதிரி டைப் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ நாம அப்படிதான் நல்ல நண்பர்கள் சம்பாதிச்சிருக்கோம், நீங்களும் சம்பாதிப்பீங்க சரிங்களா. பாரு கிஷோர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான், ஐயா அவருக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ், ஐயா 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அவர் எப்படியா பாப்பாரு. ஐ எம் ஒன்லி ஃபேன் நாட் செலிபிரிட்டி. அண்ணே நீங்க இருக்கீங்களா பாருங்க, உங்க மேல நிறைய கம்ப்ளைண்ட் வருது பாருங்க. அதான் சொல்லிட்டு இருக்கேன், ஐயா அவருக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ், ஐயா அவருக்கு ஓபன் பண்ணா கிட்டத்தட்ட 10,000 மெசேஜ் இருக்கும். ஓகேங்களா, அவர் யாரு பார்த்து எப்படி ரிப்ளை பண்றது, வேணா அண்ணன் யாருன்னா வேலைக்கு போட்டு அந்த மெசேஜ் ரிப்ளை பண்ண வச்சா உண்டு, அதர்வைஸ் அவங்களால முடியாது. சோ அதனால அண்ணன் மேல தப்பா எடுத்துக்காதீங்க. அவர் எல்லாம் இப்ப எனக்குமே கூட ஒரு இடத்துல ஐபிஎல் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா திரும்ப என்ன நடக்கும், எக்கச்சக்க பிளென்டி ஆஃப் மெசேஜஸ் கம், கரெக்டுங்களா, பிளென்டி ஆஃப் மெசேஜஸ் கம். எல்லாருமே நம்ம ரிப்ளை பண்ண முடியும் சரிங்களா. சோ அதான் உண்மை. ப்ரோ ருத்து பர்த்டே அண்ட் சரவணன், நான் சொல்றோம் நீங்க செலிபிரிட்டி தான், நீங்க பெரிய செலிபிரிட்டி, சிஎஸ்கேவோட ஒன் ஆஃப் தி பிராண்டுங்க. நீங்க செலிபிரிட்டி இல்லாம எப்படி, இதை நான் அக்ரி பண்ணிக்க, நான் இப்படிதான் சொல்லுவேன் சரிங்களா. நண்பா விடு நண்பா, ஓகே சிப்பாதி ஆட்டத்தையே பார்த்தேன், வேற ஒருத்த ஆட்டம் காட்டுனா பயந்துருவோமா. என்ன தெரியல கவுண்டரா பண்ணுங்க, ஐபிஎல் டிக்கெட் கொடுக்குறோம் குட்டி, யார கேக்குறீங்க. ஒரே ஒரு தருண பின்னாடா இதான் வர தருணு பின்னாதான் தரு பிரச்சனை தெரியலவா தருணு, இந்த உலகத்துக்கு என்னதான் சொல்ல வர நீ சொல்லு, உன் பிரச்சனை இல்ல, நீ யாருக்கு என்ன சொல்ல வர. என் தலைவன் காலை பார்த்தானே 10,000 நாள் பார்ப்பேன். என் தலைவன் காலை பார்த்தானே 10,000 நாள் பார்ப்பேன் நானு. சூரியனுக்கு சொல்ல முடியாது, நட்சத்திரத்தை எண்ண முடியாது, என் தலைவனை வெல்ல முடியாது. புரியுதுங்களா. திருச்செந்தூர்ல முருகரு, பழனினா முருகரு, உப்புலியப்ப பிள்ளையாரு, சென்னைனா என் தலைவர், 7ஆம் நம்பர் பணி என் தலைவர். அடக்கவே முடியாது எங்க தலைவரை, எங்களை அதை போட்டு தலைக்கவே முடியாது, சிறகடிச்சு பரப்போம். அகர முதல்ல எழுத்தெல்லாம் தோனி பகவான் முதற்றே உங்களுக்கு. சரவணன் கேட்டீங்களா, நான் மனிதன் சந்திக்கலாம். சூப்பர் பேட் சரவணன். கண்டிப்பா சரவணன் நான் நேர்ல பாத்திருக்கேன். நான் 2019 ஐபிஎல் சிஎஸ்கே பஞ்சாப் மேட்ச் போகும்போது சரவணன் நான் செல்ஃபி எடுத்தேன் நான் அப்போ. ஓ சூப்பர் சூப்பர். சரவணன் வந்து சென்னையில ஃபேன்ஸ் மீட் வச்சிருக்காரு. சோ யாரெல்லாம் மீட் பண்ண ஆசைப்படுறீங்களோ நாங்க சொல்லுவோம், சென்னையில இருந்தா வந்து பாத்துட்டு போங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் மோஸ்டா இப்படி பாக்குறது தெரியல, அவர் தான் டிசைட் பண்ணணும், நானும் டிசைட் பண்ணணும் பண்றோம். ஓகேங்களா, சோ வாங்க என்ஜாய் பண்ணுங்க, எங்களால என்ன முடியுமோ நாங்க பண்றோம் சரிங்களா. ஃபேன்ஸ் மீட் அப் டெஃபினட்டா பண்ணலாம். ரைட் சரி கண்டிப்பா மிக விரைவில் சந்திக்கலாம். சூப்பர் ஃபேன்ஸ் நாங்களும் சூப்பர் ஃபேன்ஸ் தான், ஏகநாதன் சூப்பர் ஃபேன்ஸ் தான். ஏன்னா நான் ஏகநாதனோட ட்ரெண்டிங் வீடியோ பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பெரிய ஃபேனா இருக்கு, அதான் ஃபாலோவரா மாறிட்டேன் வேற. ஓ ஓகே ஓகே ஓகே. சோ எல்லாருமே சரவணன் கேக்குறாங்க, சரவணன் உங்களுக்கு சூப்பர் ஃபேன், ஐயா சூப்பர் ஃபேன் சரவணன் ஐயா உங்களுக்கு பெரிய ஃபேன்றாங்க. அண்ணா இருந்தா அவருக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருங்க. சோ என்ன சரவண அடுத்த ட்ரிப் நான் ஜாயின் பண்ண வச்சிடுறேன். ஓகே ரைட் ஓகேண்ணா, நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு வீக்கெண்ட் மேட்ச் ஐயனார் கோயில்ல. அப்படியா? ஆமா சரி சரி பாத்துக்கலாம். ஓகே வீக்கெண்ட் மேட்ச் நாளைக்கு நான் லைவ்ல வரேன், யூடியூப் லைவ்ல வரேன், வந்து மீட் பண்றேன். கொஸ்டினுக்கு வருவேன். என்ன ஷர்ட் ஓகே, அடுத்த அதே ஷர்ட்டா 3000 ரூபாய் அதே ஷர்ட்டா?
3000 டிஷர்ட் தாண்டா 3000 டிஷர்ட் அவ்வளவு சொல்றேன் 3000 ரூபாடா. ஓகே ரைட்ண்ணா புரியுது புரியுது புரியுது. பாத்துக்கலாம் சரியா? ஒரு கெத்து இல்ல, ஓகேண்ணா, ஓகே. ஒரு கெத்து பாத்துக்கலாம். ஓகே நம்ம இந்த வருஷம் விட்டோம், போன வருஷம் விட்டோம், இந்த வருஷம் விடவே கூடாது, விடவே கூடாது. விடவே கூடாது. சிஎஸ்கே ஒரு தூய சக்தி ஞாபகம் வச்சுக்க. ஆனா அரசியல் பேச மாட்டோம், தப்பா நினைச்சுக்காதீங்க சரியா? சிஎஸ்கே எல்லாம் பேசிட்டு இருக்க எத்தனை பேர் பேசுறாலும் எனக்கு கூச்சமே கிடையாது, எனக்கு துணிச்சுதான் இருப்பேன் சரியா? எமோஷனல் கண்ட்ரோல் நிறைய பார்க்க வேண்டியதுல இருக்கு. கண்ணு பாருங்க, கண்ணு கண்ணு தண்ணி தெரியுதா பாத்தீங்களா? கண்ணு தண்ணி தெரியுதா பாத்தியா? தலைவனுக்காக கண்ணு தண்ணி வருது, தலைவனுக்காக கண்ணு தாங்க வைக்கிற வேற. எமோஷனல் ஆகாத பாத்துலாட்டா உயிரா போனாலும் சிஎஸ்கே தானா? சிஎஸ்கே மஞ்சள் ரத்தம் எவனுக்கும் செய்யாது சொல்லிட்டேன். என் தலைவன் இருக்கிற வரைக்கும் எந்த பொம்மனாலும் எவனாலும் சிஎஸ்கே தொட்டு கூட பார்க்க முடியாது. அஞ்சு கப் அடிச்சிருக்கான். சொல்லுவாங்க பாரு, சொல்லி பாரு, சொல்ல எவனாலும் முடியாது. கூச்ச காதல் கேட்ட கூச்சப்பட மாட்டேன் பாத்துக்க, கூச்சப்பட மாட்டேன். ஆட தெரியாதவன் தெளிப்பான அந்த மாதிரி ஜெயிக்க வக்கில்லாதவன் தான் பிக்சிங் டீம் இருப்பான். அதனால எப்படி அதெல்லாம் இம்பார்ட்டன் ஆகாத பாத்துக்கலாம். நாம இது மாதிரி விழாமலே இருந்தவங்க கிடையாது, இருந்த போதுதான் இருந்தவங்க. அதாவது கம்பேக் பயங்கரமா குத்துதான் பழக்கம். அதனால நமக்கு ஹோப் இருக்கு. அதனால ரொம்ப எமோஷனல். தமிழ்நாடு எப்பா யாருப்பா நீங்க? எம்கேஎஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் 7 தோனி இஸ் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு எப்பா? சரி ஓகே பாத்துக்கலாம் சரியா? ஓகேண்ணா கண்டிப்பா மீட் பண்றோம். ஓகேடா பாத்துக்கலாம். பாய்ண்ணா. என்ன ட்ரெண்ட் ஆயிடும் போல பச்சி உதட்டா பையன். உன் மனசுக்காக ஐபிஎல்ல இந்தியா கப் அடிச்சிடும். ஐபிஎல்ல இந்தியா கப் அடிச்சிருந்தோம். ஸ்மைல் பிலிவர். அதான் உன் நக்கல் பாத்தியா? என்ன ஃபாலோ அக்செப்ட் பண்ணுங்க அண்ணா ஸ்மார்ட் பாய். அது இருக்கையா நிறைய மெசேஜ் படங்கள் படிக்க முடியல. நாளைக்கு மேட்ச் பத்தி பேசுகிறோம். நாளைக்கு மேட்ச் என்ன இருக்கு பாத்துலாம். ஈஸி வின்னு. So it's time to finish our live. Almost 8:45. So I have to go. முடிச்சுக்கலாமா? நல்லா போச்சு. இன்னைக்கு நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க, நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் ஜாயின் பண்ணாங்க. அருமையா ஒரு செலிபிரிட்டி மாதிரி பேசலாம். ரொம்ப ஹாப்பி, ரொம்ப எமோஷனல் ஆயிட்டா. ஸோ எனிவே இதான் சப்போர்ட் இருக்கணும். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஏகநாதன். சாரி, அன்புடன் ஏகநாதன். அன்னைக்கு பராசக்தி படத்தை தேட்டர்ல நீங்க பேசுறது உண்மைதான். ஓகே, தேங்க்யூ படி, தேங்க்யூ. அதாவது விட்டு போறப்பதான் ஜாயின் பண்ணி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்பீங்க. இந்த வருஷம் அடிக்கிற அடியில மிஸ்டர் ஸ்டோன் பிளாக் உங்களுக்கு நான் லைவ் கிஃப்ட் கொடுத்தீங்க சாரி ஜாக். ஆனா நீங்க அக்செப்ட் பண்ணலையே. அதனால பேசக்கூடாது, பேச மாட்டாங்க, நம்ம பாத்துக்கலாம். ஸோ டேக் கேர் பாய், டேக் கேர். Bye.